புத்தகங்களை நீங்க வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கர் புத்தகம், 2 தெசலோனிக்கர் புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதுல மக்கள் எல்லாருமே, எல்லா விசுவாசிகள் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே அவ்வளோ ஐக்கியமா இருந்தார்கள். அவர்களும் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷத்தை விசுவாசித்தார்கள். ஆண்டவருடைய பாடு மரணங்களையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்ததான, வருகை குறித்ததான காரியங்களை நன்றாக அறிந்து தங்களை அவர்களை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லோரோடும் சமாதானமா இருக்க விரும்பினார்கள், பரிசுத்தமாக இருக்கவும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள் என்று வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரல்ல, நன்றாக ஜெபிக்க கூடியவர்கள். தெசலோனிக்கர் உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட சபையை காட்டிலும் இந்த பெரையா பட்டணத்து சபை விசுவாசிகள் எல்லாருமே ஒரு விசேஷித்த குணம் அவர்களுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு ஒரு சில சபைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது சபையானது இந்த பெரையா பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபை மக்கள். இந்த சபை மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பவுலையும் சீலாவையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாயிலே வரக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் நன்கு அறிந்து அந்த வசனத்திற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலகட்டத்திலே வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். வசனத்தை கேட்பவர்கள் கொஞ்சம் பேர் தான். வசனத்தின்படி வாழ்கிறவர்களும் ரொம்ப பேர் இல்ல, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன். வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ரொம்ப பேர் இல்ல, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத விசுவாசிகளும் இருக்கிறார்கள், வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு எவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவங்க மேல விசேஷித்த ஒரு மகிமை தங்கி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே வார்த்தை என்பது அது இயேசுவை அடையாளம் காட்டுகிறது. இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு, வசனம்தான் இயேசு. ஆகவே இயேசுதான் வசனங்கள், எழுத்துக்கள். எனவே பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான இந்த பரிசுத்தமான வேத வாக்கியத்திற்காக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை நாம் முத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய கைகளிலே இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத ஒரு அன்பின் கடிதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதனுடைய பெயர் என்ன? ஆண்டவர் திருச்சபை மக்களுக்கு கொடுத்த ஒரு அன்பின் கடிதம். ஆகவே இந்த அன்பின் கடிதத்தை நாம வாஞ்சையோடு கூட, ஆசையோடு கூட அனுதினம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். இவங்க பாருங்க, இந்த சபை மக்கள் எல்லாரும் அப்படிதான் இருந்தார்கள். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் ஒரு சிலராக இங்க இருக்கிறோம். நீங்களும் அவர்களை போல மாற வேண்டும் என்றுதான் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். சபைக்கு சபை வித்தியாசங்கள் இருக்கிறது. சபைக்கு சபைகள் வார்த்தைகளுக்கு, சத்தியங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த சபை அப்படி இருக்கு, அந்த சபை அப்படி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல வரல. அது நம்முடைய வேலை அல்ல. நம்ம எப்படி இருக்கணும்னா மற்ற சபைகளை காட்டிலும் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும், ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட சபை மக்களாக இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விசுவாசிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எதற்குள்ளே நீ மாறணும்னா வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். வேதத்தை வைத்துதான் நீங்கள் பேச வேண்டும். வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நமக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரே, இப்படிதான் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒருவரை ஒருவர் வினாவும் போதும் பேசும் போது, நம்ம உட்கார்ந்து உரையாடும் போது நம்ம என்ன செய்யணும்னா, சிஸ்டர் வேத வசனம் இப்படி இருக்குது, கர்த்தர் நமக்கு இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம் அல்லவா, அதன்படியாக நம்மை மாற்றிக்கொள்ளுவோம், நாம இப்படி வாழ்வோம் என்று சொல்லி வேத வசனத்தை நம்ம படிக்கும் போது ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். சில வசனங்களை நமக்கு உணர்த்துவார். அந்த வசனங்களை நாம குறிப்பெடுத்து நம்ம உடனே எழுதி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் படி என்னை உணர்த்திருக்கீங்க, இந்த வார்த்தை என்னோடு கூட பேசுகிறது, நான் என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த வார்த்தையை விட்டு நீங்க கடந்து போகாதபடிக்கு அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
அந்த வசனங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அல்லது அந்த வசனங்களை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். நீங்கள் பைபிள் படிக்கும் போது, வீட்டில் அமர்ந்திருக்கும் போது, அல்லது நீங்க ஆபீஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது, நீங்க பைபிள் எடுத்து வாசிக்கப்படும் போது, அல்ல சபையில வந்து நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கப்படும் போது, எந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களை அதிகமாக டச் பண்றாரோ, தொடுகிறாரோ, உணர்த்துகிறாரோ, அல்லது இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களோடு ஒரு அந்த கிரியை செய்யும் போது அந்த வசனத்தை நீங்கள் அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த வசனம் எதற்காக ஆண்டவர் என்னோடு கூட பேசுறாரு, இந்த வசனத்தினுடைய அர்த்தங்கள் என்ன, ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுகிறார் என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து அமைதியாக அந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அது கடந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு எழுத்துக்களிலே, வார்த்தைகளிலே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய மகிமை இருக்கிறது, தேவனுடைய அதிசயங்கள் இருக்கிறது, தேவனுடைய அற்புதங்கள் இருக்கிறது, அற்புதமான சிருஷ்டிப்புகள் இருக்கிறது, அனாதி தேவனுடைய சித்தங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆகவே சபைக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இதில் இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தின் வழியாக சின்ன வார்த்தை மூலமாக நம்மோடு ஆண்டவர் பேசுவார். சின்ன வார்த்தை தான். அந்த வார்த்தையை கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த வார்த்தை எனக்கு ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும், சிறு பிள்ளையா இருக்கும் போது நிறைய முறை நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய பேர் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன், இப்படி நாம அதை அப்படியே கடந்துட்டு போயிடக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை படிங்க அப்படின்னா, பாஸ்டர் எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுல படிச்சிருக்கிறேன், சங்கீதம் 91 கூட எனக்கு தெரியும் பாஸ்டர். இப்படிதான் நம்ம என்ன செய்வோம், சில வசனங்கள் எனக்கு அது தெரியும், இது தெரியும், அது தெரியும் என்று சொல்லி நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். இல்ல, நேற்றுக்கு இருந்தது போல இன்றைக்கு இல்ல. அதனுடைய வியாக்கரணமும் மகிமையும் வித்தியாசங்கள் இருக்கிறது. சிறு பிள்ளையா இருக்கும் போது அந்த வசனத்தை நம்ம படிச்சோம், ஆனா வளர்ந்த பிறகு அந்த வசனத்துடைய அர்த்தங்கள் இன்னும் வித்தியாசமா இருக்கும். எனக்கு ஒரு தியானம், ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுப்பாரு, உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுப்பாரு, இன்னொரு ஒரு ஊழியக்காரருக்கு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா வசனம் ஒன்றுதான், வார்த்தைகள் ஒன்றுதான், ஆனா வெளிப்பாடு வித்தியாசமாக ஆண்டவர் கொடுப்பாரு. வேற வேற மாதிரி ஆண்டவர் கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. வித்தியாசமான ஆவியானவர், வரங்களிலே வித்தியாசம் உண்டு என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே நம்ம வேத வசனத்தை புருஷர்களும் மனைவிகளும் கூட நீங்கள் வசனத்தை வாசிக்கப்படும் போது, ஏங்க ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாக என்னோட கூட பேசினாரு, அப்படியம்மா ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தாரு, உனக்கு என்ன வெளிப்பாடு சொல்லு, நான் என்னுடைய வெளிப்பாடு நான் சொல்லுகிறேன். இப்படியாக கலந்து உரையாட வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். பைபிள் ஒன்றுதான், ஆவியானவர் ஒன்றுதான், விசுவாசம் ஒன்றுதான், கர்த்தர் ஒருவர் தான், ஞானஸ்தானம் ஒன்றுதான், சபை ஒன்றுதான், பிரிவினை என்பதை கிடையாது. நம்ம எல்லாரும் இணைந்து அமர்ந்து உட்கார்ந்து வேத வசனத்தை தியானித்து அந்த வசனத்தை நம்ம எல்லாருமே ஒரே அதிகாரத்தை வாசித்து நம்ம சொல்லணும். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட என்ன உணர்த்துகிறார், நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எந்த வார்த்தைகளை எனக்கு உணர்த்துறாரு, சில 2 வார்த்தை அவங்க சொல்லுவாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, ஆண்டவர் எனக்கு வேற மாதிரி எனக்கு உணர்த்தினார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சபை மக்களாகிய நாம் என்ன செய்யணும், வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். தேவனுடைய திருவார்த்தை இது என்ன தெரியுமா, வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். வேதாகமம் இதுக்கு பேரே பரிசுத்த வேதாகமம். எத்தனையோ வேதம் இருக்குது உலகத்துல, ஆனா அத்தனை வேதத்துக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை முன்னாடியே வந்ததில்லை. கிறிஸ்துவ பைபிளுக்கு ஒன்றுதான் பரிசுத்தம் என்ற வார்த்தை அடிப்படை இங்க சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த வேதத்திற்கும் பரிசுத்தம் என்ற வார்த்தையே இல்லை. இந்த பரிசுத்தத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடினாங்க. இதுனாங்க பரிசுத்த வேதாகமம், வேதாகமும் இருக்கட்டும், கிறிஸ்துவ வேதாகமும் இருக்கட்டும், அதனது பரிசுத்த வேதாகமம் அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கோர்ட்ல கேஸ் போட்டு கூட அதை எடுக்க முடியல. ஏன்னு சொன்னால் பரிசுத்தமாகிய ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார் தவிர அவரை மாற்றவும் மறைக்கவும் முடியாது. இது உண்மை, சத்தியம். அல்லேலூயா. இதுக்கு இன்னொரு பேரு உண்டு, என்ன தெரியுமா, திருமறை. என்ன பேர் உண்டு, திருமறை. திரு என்று சொன்னால் என்ன, ஒரு மதிப்பு, ஒரு கனம், மிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாண பத்திரிகையில போட்டிருப்பாங்க, பேர் எழுதுறதுக்கு முன்னாடி என்னையா போடுவாங்க, திருவாளர், திருமதி அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். அதே போல்தான் திருமறை என்பது வேதத்திற்கு திரு என்று சொன்னால் அதுக்குரிய நம்ம கனம் கொடுக்கிறோம்.
கனம் கொடுக்க வேண்டும். பைபிளுக்கு கனம் கொடுக்கணும். சில பேர்ல பைபிளுக்கு கனமே கொடுக்கறது இல்ல. வீட்டுல போய் பார்த்தா தான் தெரியும் உங்க பைபிள்ல எவ்வளவு டஸ்ட் இருக்கு, ஒட்டர் இருக்கு, தூசி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும்போது தான் தூசியை தட்டிட்டு நம்ம பைபிள் எடுத்துன்னு வருவோம். நம்ம அப்படியெல்லாம் வந்து தூசியை தட்டுறதுக்கு அவ்வளவு இடம்லாம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. தினமும் நம்முடைய முகத்தை கழுவுறோமா இல்லையா? நம்ம முகத்தை கண்ணாடியில பாக்குறோமா இல்லையா? அதே போல்தான் தினமும் கவனி. அல்லேலூயா. தினமும் இந்த வேதத்தை நீ கவனிச்சா உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கவனிப்பாரு. அல்லேலூயா. நீ வேதத்தை மறந்தா ஆண்டவர் உன்னை மாத்த பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான வார்த்தையை நான் சொல்லுகிறேன். என்றைக்குமே எதற்காகவும் வேதத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. நீங்க மறந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க பிள்ளைகளை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வேதாகமம் யாருக்கோ அல்ல, என் ஆண்டவர் எனக்காக கொடுத்தார், என் ஆண்டவர் எனக்காக இந்த வேதத்தை கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? அனுதினமும் இந்த வேதத்தை வாசிக்கணும். அதனால்தான் திருமறை. மறை என்று சொன்னால் என்ன? மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட சத்தியங்கள். ஆகவே மறைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கிறது. எப்படி வந்து ஒரு கடலுடைய ஆழத்திலே முத்துக்கள் ஒரு மனுஷன் தேடுகிறது போல கடலுடைய ஆழங்கள் எத்தனை மைல் தூரம் இருக்கு தெரியுமா? இன்றைக்கு கூட உலக மனிதர்கள் வந்து கடலுடைய ஆழத்தை முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. முழுமையான அதனுடைய விஷயங்கள் யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது. ஒரு அளவுக்கு தான் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடித்திருக்கிறாங்க தவிர அது உள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறார் நமக்கு தெரியாது. அதே போல கடலுடைய ஆழத்துல ஒரு மனுஷன் சென்று தேடுகிறது போல, ஆழத்துல போய் தேடுகிறது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? பைபிளை ஆராய வேண்டும். படிப்பது வேற, தியானிப்பது வேற, ஆனா ஆராய்வது வேற. சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணிட்டே இருக்கணும், உள்ள போயிட்டே இருக்கணும், இன்னும் டீப்பா போயிட்டே இருக்கணும். நம்ம ஆராய ஆராய ஆராயதான் அநேக காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் அங்க தள்ளி இருக்கிறாரு வச்சுக்கலாம். தேவன் அங்க தூரமா இருக்கும் போது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இன்னும் கிட்ட போகணும், இன்னும் கிட்ட போகணும், இன்னும் கிட்ட போகணும். ஆண்டவர் கிட்ட போக 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 போகதான் அவருடைய காரியங்கள், தன்மைகள், மகத்துவங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதே போலதான் இந்த வேதத்தை சும்மா கேட்டால் மாத்திரம் போதாது, பார்த்தால் மாத்திரம் போதாது, வாசித்தால் மட்டும் போதாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். தம்பி, வேதத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்கள். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ, வேதத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். உனக்கு இருக்கக்கூடிய நேரங்களில கொஞ்சம் நேரம் ஒரு வசனத்திற்கு, ஒரு அதிகாரங்களுக்கும் நேரங்களை கொடுத்து, அந்த மக்கள் விசுவாசிகள் எல்லாருமே அப்படிதான் நேரத்தை எடுத்து என்ன செய்தார்கள்? அந்த வேதத்தை ஆராய ஆரம்பித்தார்கள். 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய். பாருங்க, மனதிலே அவ்வளவு வாஞ்சை, வாஞ்சை உள்ள இருதயம் நமக்கு வேண்டும். இவ்வளவு மனோ வாஞ்சையாய், ரொம்ப வாஞ்சை, தேனையும் தேன்கூட்டையும் விரும்பினுகிறது போல, கொழுப்பையும் நிலத்தையும் உண்டது போல என்று தாவீது சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதிகமான காரியங்கள், அதிகமாக அநேகரை நாம் நேசிக்கிறோம், உணவை நேசிக்கிறோம், மற்ற காரியங்களை நம்ம நேசிக்கிறோம், தேனை நம்ம வந்து அருந்துகிறோம். அதை பார்க்கிறோம். வேத வசனத்தின் மேல் மனோ வாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா வசனத்தை? மனோ வாஞ்சைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை முதலாவது நீங்கள் உள்வாங்குங்க, உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வசனத்தை உள்ளே சேருங்க, உள்ள அனுப்புங்க. எந்த இருதயத்திற்கு நீ அனுப்ப வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்திற்கு போனார். அந்த கிராமத்துடைய பேர் பெத்தானியா. அந்த பெத்தானியா என்ற கிராமத்திற்கு ஆண்டு போகும்போது 2 சகோதரிகள் இருந்தாங்க, ஒரு சகோதரர் இருந்தாங்க, மரியாள், மார்த்தாள், லாசரு. வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த கிராமத்துக்கு போகும்போது மார்த்தாள் வந்து தன் வீட்டுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டாள் என்று வசனத்தை ஏற்றுக்கொண்டால், இயேசுவை ஏற்றுக்கொள்ள எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டிலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீடு என்று சொன்னால் என்னமா? இதுதான் வீடு, இதுதான் வீடு, இதுதான் வீடு. அப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு பாருங்க, தன்னுடைய படகுல இயேசுவை அனுமதித்தார். படகு வேணும்பான்னு கேட்டார். அப்பா உன் படகு கொஞ்சம் கொடுப்பான்னு இயேசுவாமி வந்து பேதுரு கிட்ட கேட்கிறார். சீமோன் பேதுருவே, உன் படகுல எனக்கு இடம் கொடுன்னு கேட்கிறாரு. படகு என்பது வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுத்தாதான் ஆசீர்வாதமே வரும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இயேசு சுவாமிக்கு உன் வீட்டிலையும் இடம் கொடுக்க வேண்டும், உன் இருதயத்திலையும் இடம் கொடுக்கணும், உன் வாழ்க்கையிலையும் இடம் கொடுக்க வேண்டும். அவர் வந்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையே மாறும். இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை போலதான் இருக்கும். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம எப்படி பழைய வாழ்க்கையாய் பழைய மனுஷன் எப்படி இருந்தானோ, நீ எவ்வளவுதான் பைபிள் படிச்சாலோ, எவ்வளவுதான் திருச்சபைக்கு வந்தாலும், எவ்வளவுதான் நீ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், பழைய வாழ்க்கையும் பழைய குணமும் என்றைக்குமே மாறாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போ மாறன்னு சொன்னா, வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்த்தாள் வசனத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டால், வீட்டில ஏற்றுக்கொண்டால், ஆனா வசனத்தை உள்வாங்கவில்லை. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டால், தெரிந்து கொண்டால். நல்ல பங்குன்னா அந்த இயேசு கிறிஸ்துடைய வாயின் வாழக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால். ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? இயேசுடைய தாயாரும் சகோதரர்கள் இயேசு கிறிஸ்து இருந்த ஒரு வீட்டிலே வெளியே நின்று கொண்டிருந்தாங்க. கூட்டம் அதிகமா இருந்தது. இயேசு கிறிஸ்து போதனை பண்ணி கொண்டிருக்கிறார். போதனை செய்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடந்தது. இயேசு சுவாமிகிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவே, உங்களுடைய தாயும் தகப்பன்மாரும் உங்களுடைய சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டிருக்கிறாங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு வெளியே நின்று கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நிமித்தம் அவர் வீட்டுக்கு போறது கிடையாது. பல மாதங்களாக பல நாட்களாக இயேசு கிறிஸ்து கிராமமாக திரிந்து வீடுகள் தோறும் சென்று உபதேசம் பண்ணி நற்செய்திகளை சொல்லி ஆண்டவருடைய மகத்துவங்களையும் மகிமையும் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருப்பாரு. தேவாலயத்திற்கு போவார், தேவாலயத்துல போய் ஆண்டவரை பற்றி பேசுவார். இவ்விதமாக இயேசு சுவாமி வசனங்களை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு சொல்லி அவருடைய குடும்பத்தார் வந்துட்டாங்க. குடும்பத்தார் வந்த உடனே நீங்களும் நான் என்ன செஞ்சிருப்போம்? சரி, இப்போ வந்துட்டான்னு வச்சீங்களா, உடனே நீங்க அப்படியே பைபிள் வச்சுட்டு வெளியே ஓடுவீங்களா? இயேசு சாமி அப்படி ஓடல. அல்லேலூயா. ஐயோ, எங்க அம்மா வந்துட்டாங்க, என்னை பெற்றெடுத்த தாய் வந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இயேசு போயிருந்தா கூட யாரும் ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐயோ, என்னுடைய வளர்த்த அப்பா அங்க வந்திருக்காரு, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் வந்திருக்கிறாங்களே, ஓடி ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஓடி போனா யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்து வசனத்தை விட்டுட்டு வெளியே அவர் ஓடல. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? நீங்களும் நான் என்ன செஞ்சிருப்போம்? ஓடி இருப்போம். உன் ஃப்ரெண்டு, பழைய காலத்து ஃப்ரெண்டு வெளியே நிக்கிறான் அப்படின்னா டீ பசங்க வந்துட்டு இடம் ஓடுவோம். எதை விட்டு ஓடுவோம்? வசனத்தை படிக்கிறதை விட்டு ஆராய்ச்சி செய்யறதை விட்டு ஓடிடுவோம். ஆனா இயேசு சுவாமி அப்படி ஓடல. சொன்னான் பாரு, அவனை பார்த்து சொன்னாரு, டேய் யாரா வந்துக்கிறாங்க? என்ன சொன்ன? தாயும் தகப்பன்மாரும் வந்திருக்காங்களா? யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு தகப்பன்? இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தின்படி வாழ்கிறவன் தான் எனக்கு தாயும் சகோதரும் சகோதரியுமா இருக்கு. யாரெல்லாம் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க தான் எனக்கு சகோதரர்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் எனக்கு தாயும் தகப்பன்மார்களும். வசனத்தை ஏற்றுக்கொண்டதன்படி வாழ்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கே சொன்னாரே. உலகத்திற்கும் உற்றாருக்கும் சொந்தங்களுக்கும் அப்பாற்பட்டது தேவனுடைய வார்த்தை. மேன்மையானது, தாயை விட வசனம் மேன்மையானது என்பதை அன்றைக்கு ஆண்டவர் உணர்த்தினார். தகப்பனை விட வேத வசனம் உயர்ந்தது என்பதை அன்றைக்கு ஆண்டவர் உணர்த்தினார். நம்முடைய சகோதரிகளை விட வேதம் முக்கியத்துவத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார் என்பதை அன்றைக்கு ஆண்டவர் உணர்த்தினார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உறவு, பந்தம், பாசம், புருஷன், மனைவி, பிள்ளைகள், சகோதரிகள் இதெல்லாம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. வருவார்கள், இருப்பார்கள். ஆனா எது முதல் என்று நாம் வரும்போது வேதம் தான் முதல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எது முதல்? நமக்கு வேதம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். திருச்சபை மக்களாகிய நாம் எல்லாரும் விழிப்பாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். முக்கியத்துவப்படுத்த வேண்டிய விஷயத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். சில சொல்லுவாங்க, என்னையா நீ வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, குடும்பத்தை நேசிக்கல, மனைவியை நேசிக்கல, புருஷன் நேசிக்கல, இப்படி நேசிக்காத ஆண்டவர் வேதத்தை முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? அப்படியே மாத்துவாங்க பிளைட்ட.
அல்லேலூயா. அப்படியே மாத்தி போடுவாங்க. அப்படிதான் ஏவாள் கிட்ட வந்து பிசாசு பேசினார். புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ, சாப்பிடுறது பாவமா, நீங்க சாப்பிட்ட நாளில உன் கண்கள் திறக்கப்படுமே. இயேசுநாதர் வந்து கர்த்தர் வந்து சாப்பிடக் கூடாதுன்னு சொல்றாரு. சாத்தான் வந்து என்ன சொல்றான்? சாப்பிடலாம், ஒண்ணும் ஆகாது. நாம ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவோம் பைபிள்ல இருந்து, கருத்தை சொல்லிட்டு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்ண, அவன் என்ன சொல்லுவான்? குடும்பம் தாண்டா முக்கியம், குடும்பத்தை சரியா நடத்தல, எங்க நீ வந்து வேதத்தை இப்படி மாத்திரும் பிசாசு. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். நன்மை தீமை, இரவு பகல் எல்லாம் 2 தான் இருக்கும். நீங்க பாருங்க, ஆண் பெண் எல்லாம் 2 இருக்கும். இப்ப வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சைத்தான் உங்களுக்கு யாரா முடிஞ்சு போன ஒண்ணு என்ன தெரியுமா செய்வான்? வேற மாதிரி பேசுவான் உங்களுக்கு. அல்லேலூயா. நடக்கும், வேற மாதிரி திணிச்சிருவான் உன்னை. பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடு அப்படி ஆண்டவர் சொன்னாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாயும் தகப்பன்மாரும் சகோதரர்கள் வந்து வெளியே நிக்கிறாங்க. ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், உன் தாயும் தகப்பன்மாரும் வந்திருக்கிறாங்க. ஏசுனா கேட்டு, எனக்கு தாய் யாரு, தகப்பன் யாரு, சகோதரன் யாரு? வேதத்தின்படி நடக்கிறவன் தான் எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரியுமா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொன்ன வார்த்தையில நில்லுங்கள். தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு கடந்து போகாதீங்க. ஆண்டவர் வார்த்தை எதுவோ அதிலே நில்லுங்கள். வேற யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே நில்லுங்கள். அவ்வளவு மகிமையான காரியங்கள் வேதத்திலே நிரம்பி இருக்கிறது. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்துல இருந்த சபை மக்கள் எல்லாம் தினந்தோறும் பைபிள் படிப்பாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் தினந்தோறும் படிக்கிறீங்க பைபிள்? அல்லேலூயா. அல்லேலூயா. வாரத்திற்கு ஒரு முறை படிக்கிறவங்க இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு முறை படிக்கிறவங்க இருக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை பைபிள் தூக்குறவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா உண்மையான மக்கள் நாம என்ன இருக்கணும்னா, தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இது இந்த மொபைல வந்து தினந்தோறும் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா பைபிளை பாருங்க, வேதத்தை தினந்தோறும் படிங்க. டெய்லி அன்றன்றுள்ள அப்பம். அல்லேலூயா. தினந்தோறும் ஆகாரம் சாப்பிடுறோமா இல்லையா? நம்முடைய சரீரத்தை வளர்ப்பதற்கு, சரீரத்தை நம்ம பாதுகாக்கிறது, பேணி காப்பதற்கு இந்த நம்ம காலை இட்லி தோசை சாப்பிடுறோம், மத்தியானத்துல ஒரு கீரை வகைகள், காய்கறிகள், சாம்பார் எல்லாம் செஞ்சு நமக்கு நாவுக்கு சுவையாய் சாப்பிடுறோம், செஞ்சு சாப்பிடுறோம். கொஞ்சம் உப்பு இல்லைன்னா கோவம் வருது, கொஞ்சம் காரம் குறைஞ்சிச்சுன்னா கோவம் வருது. என்ன செஞ்சிருக்கிற, என்ன பண்ணிக்கிற, நம்ம சத்தம் போடுறோம். ஆனா வந்து நைட்லயே நம்ம சுவையாய் நம்ம நல்லா சாப்பிடுறோம். எவ்வளோ நம்ம சரீரத்திற்கு வேண்டியதெல்லாம் நம்ம அனுப்பி கொண்டுதான் இருக்கிறோம் உள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள்ல எவ்வளவு சத்தியங்கள் ஆண்டவர் நம்ம வச்சிருக்க தெரியுமா? நீங்க படிங்க, தினந்தோறும் படிங்க, பைபிள் படிங்க. அங்க போய் கேட்டுட்டு வர பாஸ்டர், அங்க ஆராய்ச்சி கூட்டம் நடக்குது, இங்க ஒரு ஆராய்ச்சி கூட்டம் நடக்குது, அங்க ஒரு ஆராய்ச்சி கூட்டம். எத்தனை ஆராய்ச்சி கூட்டத்துக்கு போனாலும் நீ பைபிள் எடுத்து படிச்சாதான் அது உனக்கு புரியும். அல்லேலூயா. தினந்தோறும் நீங்கள் படிக்கணும். நீங்கள் வந்து அந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, சபை மக்களாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தினந்தோறும் பைபிள் படிங்க அம்மா. ஒரு அதிகாரமாவது படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது வாசிப்பதற்கு தயவு செய்து இடம் கொடுங்க. அந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இரவெல்லாம் பைபிள் படிச்சிருக்கிறோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், பகல் முழுவதும் தியானமாக இருந்திருக்கிறது வேத வாக்கியங்கள். ஆகவே அடுத்த அங்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்குணசாலிகளாக இருந்தாங்களாம். நற்குணசாலிகளாக இருந்தாங்க. நல்ல குணம் கிடைக்கும். பைபிள் படிக்கிறவங்களுடைய குணம் நல்ல குணமா மாறும். உங்களுக்கு நல்ல குணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க பைபிள் படிங்க. அல்லேலூயா. ரூத்தை போல நற்குணசாலியா நீங்க இருக்கணும். ரூத்து பாருங்க, எவ்வளவு நல்ல குணம் பாருங்க அந்த மகளுக்கு. உலகத்துக்கு பின்னாடி போல, வாலிபர்களுக்கு பின்னாடி போல, ஆசீர்வாதம் அங்கு நிறைய இருக்கிறது அங்கே போல, எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருந்தாங்க. முன்ன வச்ச கால பின்ன வைக்கல. வறுமை வருந்தது, சறுக்கல் வந்தது, இழப்புகள் வந்தது,
புருஷன் கைவிட்டான், சொந்தங்கள் கைவிட்டது, எத்தனையோ பேர் எதிர்த்தார்கள். அந்த நேரத்துல கூட ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை. அந்நியஸ்ரீ, மோவாபேஸ்ரீ, யூதரை சார்ந்தவள் அல்ல. அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், தன் வாழ்க்கையை உண்மையாய் வாழ்ந்தாள், நற்குணசாலிகளாய் இருந்தால் இழந்து போனதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. காரணம் என்ன தெரியுமா? நற்குணசாலிகளாய் இருந்தாங்க. நல்ல ஒரு குணம் அவளுக்குள்ள இருந்தது, நல்ல குணம் இருந்தது. நம்ம எல்லாம் பைபிள் படிக்க படிக்க படிக்கதான் கெட்ட குணம் எல்லாம் வெளியே போயிடும், மற்ற புத்தி எல்லாம் வெளியே போயிடும், கெட்ட புத்திகள் வெளியே போயிடும். பைபிள் படிக்கலன்னா பாவம் நமக்கு உள்ள வந்துடும். பாவத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. விரோதம், பகை, எரிச்சல், பொல்லாத காரியம் செய்வதற்கு பொல்லாத இருதயம் நம்ம விட்டு அகன்று போக வேண்டும். பொல்லாத இருதயம் நம்ம விட்டு கடந்து போயிடணும். இந்த பொல்லாத இருதயம் வெளியே போய் நல்ல குணம் கிடைக்கணும்னா பைபிள் நல்லா படிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஏன் ஆண்டவர் சொல்ல சொன்னா தெரியுமா? சிறு பிள்ளைகள் எல்லாரும் பைபிள் படிக்க சொல்லுங்க, வேதத்தை ஆராய சொல்லுங்க. சிறு வயதுல இருந்து அந்த பைபிளை நன்கு கற்று அறிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரமாணங்கள் என்ன, கட்டளைகள் என்ன, அவருடைய மகத்துவங்கள் என்ன நம்ம நல்லா கற்றுக்கொள்ள முடியும். சிறு பிள்ளைகள் கூட பைபிள் படிக்கணும். எனக்கு வாசிக்க வரல, எனக்கு தெரியல, ஒரு மாதிரியா இருக்குது, இது ஒரு ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். அதை படிக்க படிக்க படிக்கதான் தேனை போல தேனியில விட. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எதற்காக அவர் தங்குறாரு? அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். ஒரு ராஜாவுக்கு ஆராய்ச்சி என்னங்க? உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா உலகத்தை ஆராய்ச்சி செய்யலைங்க. அவரு விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி செய்யல, சயின்டிஸ்டை அவங்க ஆராய்ச்சி செய்யல. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனங்களை ஆராய்ச்சி செய்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. எத்தனையோ வல்லவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, எத்தனையோ அறிஞர்கள் இந்த உலகத்துல இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாருமே வேதத்திற்கு வரும்போது தங்களை கீழ்ப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இந்த வேதத்துல அவ்வளவு உண்மைகள் இருக்குது, அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து 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 பார்க்கணும். ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, நல்ல ஒரு விருப்பம். ஐயோ, இந்த வேதத்தை ஒரு முறை நீங்க படிச்சு பாருங்களா, 2வது முறை படிச்சு பாருங்க, 3வது முறை படிச்சு பாருங்க, விடவே முடியாது. எத்தனையோ வேலை இருக்கும், அங்க போன இங்க போன இல்ல. இந்த வேதத்துக்குள்ள ஈர்க்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நல்ல குணசாலிகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய சுபாவம், உங்களுடைய குணம் எல்லாம் நல்ல குணமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்போது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இங்க ஒரு சபை இருக்குங்க. இந்த சபை மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறைச்சாலையிலே, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கக்கூடிய சபை மக்கள் யாருன்னு சொன்னால், ஜெப வரங்களை பெற்றவங்க, ஜெப ஆவியை பெற்றவங்க. எப்போது யாருக்காக ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே ஒன்று சேர்ந்து ஜெபிக்க கூடி விடுவார்கள். வாருங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வேற ஒரு காரியத்துக்கு அவங்க போகவே மாட்டாங்க. வேற ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியாது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவ சமூகத்தை நாடுவது, தேவனுடைய உதவியை நாடுவது, தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடப்பது. அதுதான் தெரியும் தவிர அந்த காலத்துல சபை விசுவாசிகள் வேற எதுவுமே தெரியாதுங்க. மணிக்கணக்காக ஆண்டுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம், மணிக்கணக்காக தேவ சமூகத்துல ஒன்று கூடி ஒருமனமாய் கூடி எல்லாரும் ஒரே காரியத்திற்காக போராடுகிற ஒரு குணம், போராடுகிறதான ஒரு குணம்.
எதுல போராடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெபத்திலே போராடுவாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்களாய் மாறுவாங்க. பிரச்சனைகள் அவ்வளவு இருக்குது. அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் போராடுவாங்க, ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவாங்க. அந்த போராடுகிற அந்த குணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு ஜெபத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது. ஒவ்வொரு சபை மக்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இங்க வரக்கூடிய எல்லாரும் கவனிக்க வேண்டும். நீங்கள் யாருக்காக ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என்ன செய்யணும்? நீங்க சபையில கூடி வர வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்களும் நானும் ஜெயம் பெறுகிற அளவுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை பாதியிலே நிறுத்திவிடக் கூடாது. அந்த ஜெபத்திற்காக போராடக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எல்லாருமே வந்து 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 சபை திறந்து இருக்குது. சபை திறந்து சபை எப்போதும் நம்ம இங்க இருக்குது 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் 10 பேர் என்ன செய்யணும்? டெய்லியும் வந்து ஜெபிக்கணும். தினந்தோறும் வந்து ஜெபிக்கணும். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை ஒவ்வொருத்தரும் சொல்ல வைத்து எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லி ஒருவருக்காக ஒருவர் பாரத்தோடு ஜெபிக்கணுங்க. பாரத்தோடு ஜெபிக்கணும். ஏதோ ஏனோ தானே ஜெபிக்க கூடாது. அவங்க ஜெபிக்கிறான், ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா அவ்வளவுதான். 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா அவ்வளவுதான். அப்படி வந்து நம்ம வந்து ஜெபிக்க கூடாது. பாரமில்லாத ஜெபத்தை ஆண்டவர் எப்போது அங்கீகரிக்கவே மாட்டார். உதட்டளவு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் எப்போதும் பதில் கொடுக்கவே மாட்டார். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா கூட இருதயத்தில இருந்து நம்ம ஜெபிக்கணும். வியாகுலத்தோடு ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், அங்கலாய்ப்போடு ஜெபிக்கணும். எப்படி ஒரு சகோதரி கர்ப்ப வேதனை படுகிறாரோ, அந்த வேதனை எவ்வளவு வேதனை இருக்கிறதோ கர்ப்ப வேதனையின் போது அந்த வேதனையோட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். என் ஜனங்களை, நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு தேசத்திற்கு சேமத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. நம்முடைய தேவனுடைய கண்கள் திறந்தவைகளா இருக்கிறது, ஆண்டுடைய செவிகள் கவனிக்கிறதாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவருடைய இருதயம் எப்போதும் ஏங்கி கொண்டிருக்கிறது. அப்படியாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வெளியில பிரச்சனை இருக்குதா, உள்ள வந்துருது. அல்லேலூயா. உள்ளே ஜெபம் பண்ணாதான் வெளியே பிரச்சனை தீரும். வெளியில இருக்கிற பிரச்சனைகள் மாறணும்னா உள்ளே நம்ம முழங்கால் படுகிற வேண்டும். நாம் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டாதான் உண்டு வாழ்வு. அல்லேலூயா. ஒன்றுபடாம நாம் என்ன செய்ய முடியாது. தனக்கு தானே பிரிந்திருக்கும் எந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது. நல்ல கவனிங்க. தனக்குத்தானே பிரிந்திருக்கும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்க மாட்டாது. 4 மாடுகள் ஒன்னா இருக்கும் போது பிரச்சனையே இல்ல. அல்லேலூயா. 4 மாடு சின்ன வயசுல நம்ம படிச்சோம். 4 மாடு ஒன்னா இருக்கும் போது என்ன இல்ல, பிரச்சனை இல்ல. தந்திரக்காரன் யோசிக்கிறான், என்னடா செய்யறது. நரி வந்து சிங்கத்துக்கு ஆலோசனை சொல்லுது, ராஜா இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. என்னடா செய்யறது, சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இவங்களை அடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான், இவங்களை பிரிச்சிடணும். அல்லேலூயா. இவங்களை பிரிச்சாதான் வேலை நடக்கும். புரியடா, ஏதாவது ஒண்ணு செய்தா. அல்லேலூயா. இன்னைக்கு பிரிவினை ஆவிதான் இன்றைக்கு அப்படியே உலாத்திட்டு இருக்கு. அங்கே எங்கேயும் பிரிவினை உண்டாக்குறதான ஒரு ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. யாரு என்ன உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்தாலும் சொன்னாலும் நீங்க ஏற்கவே கூடாது. அது ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் நன்றாக மனமிட்டு நீங்கள் பேச வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன்னா நான் சொல்லுகிறேன்னு சொன்னா ஒரு மனத்தை பிசாசை கெடுத்துருவான். நல்ல ஒரு ஐக்கியத்தை அவன் கெடுத்துருவான். ஆகவேதான் நீங்கள் பலப்பட வேண்டும். உங்களுடைய ஐக்கியம், ஜெப ஐக்கியம் என்பது சங்கிலியை போல இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும், அது என்ன வந்து மோதினாலும் அந்த ஒரு ஐக்கியம் உடையவே கூடாது. அல்லேலூயா. அந்த ஐக்கியம் உடைந்து போகவே கூடாது. நீங்க தான் உறுதியா இருக்கணும். நீங்க தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சபையோட ஒரு ஐக்கியம், ஜெபிக்கிறவங்களோட ஐக்கியம், நல்லா கூடுகிற எல்லாரோட ஒரு ஐக்கியம். ஆதி சபை வளர்ந்ததுங்க. ஆதி சபை வளர்ந்தது காரணம் என்ன? அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? 120 பேர் ஜெபத்தில் இருந்தாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க, ஆராதனை செய்தாங்க, தேவ சமூகத்திலே காத்திருந்தாங்க, காத்திருந்து ஜெபித்தார்கள். 120 ஆனது 3000 ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 ரட்சிக்கப்பட்டாங்க, 1000 ரட்சிக்கப்பட்டு சபையில வந்தாங்க. எல்லாருக்குள்ள நல்ல ஐக்கியம். உபதேசத்தை கேட்டாங்க, அப்பம் விட்டாங்க, தங்களுக்கு இயன்ற காணிக்கை கொடுத்தாங்க. எவ்வளோ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுமோ அவ்வளவாக ஓடி ஓடி என்ன செய்தாங்க? ஊழியம் செய்தாங்க. குறிப்பாக ஜெப ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்றது ஒரு ஊழியம்.
ஜெபம் பண்றது ஒரு ஊழியம். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, அது முக்கியத்துவத்தை சொல்லுங்க. தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும். இந்த இடத்துல யாருக்காக ஜெபம் பண்றாங்க தெரியுமா? சபையார் ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்றாங்க. ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற கூட்டம் குறைவாதான் இருக்குது. அல்லேலூயா. குற்றம் சாட்டுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா ஜெபிக்கிறவங்க ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, மிஷனரிகளுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, உண்மையாய் ஊழியர் செய்யறவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் அவர் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்களுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகள் வரக்கூடாது, அவங்களை காப்பாத்துங்க என்று சொல்லி நீங்க தான் ஜெபத்திலே முறையிட வேண்டும். விசுவாசிகள் என்ன செய்யணும்? ஊழியக்காருக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய தாசனாகிய பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில இருக்கிற அந்த ஊழியக்காரனை வெளியே கொண்டு வரும்படியாக சபையார் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் இந்த சபை விசுவாசியுடைய ஜெபத்தை கேட்டு தேவ தூதன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து பேதுரு இருக்கிற அறையில சென்று அவர் சங்கிலிகள் கட்டுகளை அவிழ்த்து அவர் வெளியே கொண்டு வந்து எங்க ஜெபம் பண்றாங்க அங்க விட்டு போறாருங்க ஆண்டவர். அப்ப ஜெபத்திற்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அவர். பேதுரு வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டின பிறகு ரோதை என்கிற பெண்ணு வந்து அந்த சத்தத்தை கேட்கிறா. உடனே கதவை திறக்கல. யார் வந்து கதவை தட்ட உடனே தொந்துருவாங்க நம்ம ஜனங்க. ஆனா அவன் என்ன செய்யலாம்? யாருன்னு கேட்டா. அல்லேலூயா. நீங்க யாரு? யார் கதவை தட்டுறீங்க? யாரு அப்படின்னு ராத்திரியில டே நைட் பிரேயர் நடக்குது. நைட்டும் பகலும் ஜெபம் ஓடிட்டே இருக்குது. ஜெபம் நிறுத்தவே இல்லை. பகலெல்லாம் ஜெபம், இரவெல்லாம் ஜெபம், விடிய விடிய ஜெபம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துல இவன் வந்து காலையில வந்து கதவை தட்டுற. விடிகாலம் உள்ள ஜெப சத்தம் கேக்குது. நீங்க யாரு? நான் தான் சீமோன் பேதுரு அப்படின்றாரு. சீமோன் பேதுரு ஓடி போய் சொல்றாரு ஜெபம் பண்ண கூட. சீமோன் பேதுரு வந்திருக்காரு, அவரு தான் சிறைச்சாலை இருக்கிறாரு. அவர் எப்படி? அதுக்குதான் நீங்க ஜெபம் பண்றீங்க. அல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களால நம்ப முடியல. இவங்களாலவே என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. சில பேர் அப்படிதான். நிறைய பேர் என்ன மழைக்காக ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சபையை கூட்டிட்டாங்க. மழை வேணும், மழை வேணும். ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் கொடையோட உள்ள வந்துச்சு. என்னம்மா கொடையோட வந்துக்கிற? மழைக்காக ஜெபம் பண்றோம், மழை வரணும், போகும்போது கொடை பிடிச்சின்னு போவோம். அதான விசுவாச ஜெபம். அதான விசுவாசமான ஜெபம். இன்னைக்கு பேதுருக்காக ஜெபம் பண்றாங்க. பேதுரு வீட்டை வந்துட்டாரு, ஜெபத்தை விடல. அவ்வளவு வந்து ஜனங்கள் வந்து ஜெபம் பண்ணாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆண்டவரே, அப்பெல்லாம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்க, ஒண்ணு அறியாத ஜனங்க, அவங்களுக்கு ஜெபத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்படி அல்லாம ஜனங்க வந்து ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டுடைய சமூகத்தை நாடி நாடி அழுது 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 ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேதுரு வந்து கதவை தட்டி உள்ள வராரு. நடந்ததுதான் சொல்றாரு. உங்க ஜெபம் தான் என்னை கொண்டு வந்தது, உங்க ஜெபம் தான் தேவ தூதனை கர்த்தர் அனுப்புனாரு, நான் இப்படி எல்லாம் வந்து சாட்சி சொல்றாரு. இப்படியா கர்த்தர் செஞ்சாரா? அப்படிலாம் அவங்க விசுவாசம் அதிகமாச்சு. ஆம்பிரியமான தேவஜன நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் அதிகமாக தேவன் செய்வார். தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சங்கிலிகளை சங்கிலியை உடைப்பாருங்க. ஜபத்தினால சங்கிலிகளாம் உடைக்கப்படும். யாருக்கெல்லாம் கட்டுகள் இருக்கிறதோ, கட்டப்பட்டிருக்கிறாங்களா, ஊழியக்காரர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்களா, பிரச்சனையில் இருக்கிறாங்களா, மக்கள் பிரச்சனை இருக்கிறாங்களா, சகோதரிகள் பிரச்சனை இருக்கிறாங்களா, சகோதரர்கள் பிரச்சனை இருக்கிறாங்க, நாம ஜெபிக்கிற ஜெபமானது கட்டவிழ்க்கும் ஜெபம். வெள்ளி சூனிய மந்திரங்களை உடைக்கக்கூடிய ஒரு ஜெபம். எத்தனை விரோதங்கள் இருந்தாலும், எத்தனை பகைகள் இருந்தாலும், அப்படிப்பட்ட காரியங்களை சுக்குநூறாக தேவன் கபிடுபோடாக்கி வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யக்கூடிய ஜெபம். நம்முடைய ஜெபம் சாதாரண ஜெபம் என்று நினைத்து விடாதீர்கள். ஜெபத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு. ஆகவே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் அம்மா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபை விசுவாசிகள் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். தினந்தோறும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். ஆலயத்தின் கதவு எப்போதும் திறந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் வருவார், போவார், இறங்குவார். இந்த இடத்துல தேவ பிரசனம் இருக்கணும். ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை வந்து ஜெபிப்பது அல்ல. சபை மக்கள் தினந்தோறும் ஜெபித்தார்கள். சபை மக்கள் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ச்சி செய்தார்கள். மறந்துடாதீங்க. சபை மக்களிடத்துல தான் இருக்கு எழுப்புதல். உங்களிடத்துல தான் இருக்கு எழுப்புதல். ஏன் பாஸ்டர்னா எழுப்புதல் வரல, எழுப்புதல் வரல, எழுப்புதல் வரல அப்படின்னா நீங்க எங்களை கேட்க கூடாது. உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்ப எழுப்புறீங்களோ அப்பதான் எழுப்புதல்.
அல்லேலூயா. நீங்க எப்போ ஜெபத்திலே எழும்புகிறீங்களோ அப்பதான் எழுப்புதல். சபை மக்கள் எப்போது வேதத்தை தியானிக்க ஆராய்ச்சி செய்ய எழுந்திருக்கிறார்களோ அப்பதான் எழுப்புதல். சபையே நீ எழும்பு, 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 கர்த்தருடைய வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் அமைதியா இருந்தா எழுப்புதல் வராது. எழும்ப வேண்டும். தூசியை உதறிவிட்டு ஜெபத்திலே ஜெபிக்கும்படியாக நீ எழுப்ப வேண்டும். அமைதியாக இருந்தது போதும். அல்லேலூயா. அநேக காரியங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் என்ன வாசிக்கிறோம்னா, மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை குறித்து அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த சபை மக்கள் எப்படின்னா, இந்த சபைக்கு மக்களுக்கு ஒரு விசேஷமா இருக்குது. இவங்க எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க ஊழியத்துக்காக. அல்லேலூயா. கொடுக்கிற சபை. இந்த சபை என்னது? நல்லா கொடுத்துட்டே இருப்பாங்க. கொடுக்கறதான ஒரு அதாவது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, கொடுக்கறது தான் பழக்கமே அவங்களுக்கு, வேற எதுவுமே இல்லை. அவங்க ஊழியத்துக்காக கொடுத்துட்டே இருப்பாங்க. சில மக்கள் அப்படிதான் ஊழியத்துக்காக ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. அது சாதாரணமா நினைச்சிடாதீங்க யாருமே. அவங்ககிட்ட இருக்கிறதுனால கொடுக்கலைங்க, அவங்ககிட்ட நிறைய இருக்கிறதுனால கொடுக்கல. அவங்களுக்கு ஆண்டவர் அதிகமா கிருபை கொடுத்திருக்காரு. அந்த கிருபை என்னன்னா, கொடுக்கிற கிருபை. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் அளித்த கிருபை சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அந்த மக்களுக்கு அளித்த கிருபை என்னன்னா, கொடுக்கறாங்க. நீங்க நாம நினைக்கிற மாதிரி இல்ல பாசையா அவங்ககிட்ட நிறைய கணக்கு அதான் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுக. பாருங்க, உபத்திரவங்க, மிகுந்த உபத்திரவம் அவங்களுக்கு. அந்த உபத்திரவத்துல சோதனை 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 சோதனை, கொஞ்சம் கொஞ்சம் சோதனை கிடையாது, அவ்வளவு சோதனை. 2வது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டாங்க. கொடிய தரித்திரம், கொடிய தரித்திரம், தரித்திரம் தலை விரித்து ஆடி கொண்டிருக்கிறது. சபை மக்கள் தரித்திரத்துல இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, உபத்திரவத்துல இருக்கிறாங்க, சோதனை இருக்கிறாங்க. ஆனா அவங்க பழக்கம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தரித்திரம், சோதனை, கஷ்டம் தங்கள் பரிபூர்ண சந்தோஷம். பாருங்க, ஆனா அவங்க கொடுக்கும் போது சந்தோஷமா ஆயிடுறாங்க. என்னமா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா சில பேர் கேட்பேன், அம்மா உங்களுக்கே கஷ்டம், நீங்க ஏமா பாஸ்டர் ஐயா ஆண்டவருக்காக நாங்க சந்தோஷமா கொடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை நாங்க சந்தோஷமா தாங்குறோம். இந்த ஊழியத்தை நாங்க எங்க சந்தோஷத்தை யாரும் எங்களை கட்டாயப்படுத்தல. எங்களுடைய உள்ளத்திலே அவ்வளவு ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. கர்த்தருக்காக நாங்க கொடுக்கிறோம். தேவனுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் கொடுக்கிறோம். ஏழைகளுக்காக நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி கொடுக்கிறாங்க. காரணம் என்ன? கிருபை. அல்லேலூயா. தேவன் அளித்த கிருபை. பவுல் சொல்றாரு, கொரிந்தியர் சபைக்கு சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே தேவன் அளித்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு ஆண்டவர் அளித்த கிருபை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே கொடுத்தாங்க, சோதனையிலே கொடுத்தார்கள், கொடிய தரித்திரத்திலையும் கொடுத்தாங்க, கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டிலே ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல. அல்லேலூயா. கொடுக்கறதுல முன்ன வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. உப்பு இருந்தா பருப்பு இல்ல, பருப்பு இருந்தா எண்ணெய் இல்ல. வீட்டுல அப்படி இருக்கு, ஆனா கொடுக்கறாங்க. எப்படிங்க கொடுக்க முடியுது? அவங்களுக்கு மட்டும் கிருபை, தேவன் அளித்த கிருபைங்க. கிருபை இருக்கு. ஒரு ஏழை விதவை, பணக்காரெல்லாம் காணிக்கை பெட்டில பர்ஸ் திறந்து அதுல ஒரு நோட்டு எடுத்து போடுறாங்க. நிறைய பணம் இருக்கு, அதுல எடுத்து போறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா இல்லாத ஒரு சகோதரி, ஏழை விதவை இல்லாத ஒரு சகோதரி, தனக்கே இல்ல, போட்டுட்டு வெளியே போனா எப்படி போகுதுன்னு தெரியாது, அப்படிப்பட்ட நிலைமை. சாப்பாட்டுக்கு என்ன செய்ய தெரியல, இருக்கிறது அந்த 2 காசு தான். அந்த 2 காசு தனக்கு ஜீவியத்திற்கெல்லாம் வைத்திருந்த அந்த 2 காசை போட்டான். அவ யாருங்க?
ஏழை, விதவை, வறுமை. ஏழை, விதவை, வறுமை. வறுமையிலிருந்து போட்டான். அதான் நான் சொல்ல வரேன். வறுமையிலிருந்து போடுகிறதான ஒரு சபை யாருன்னா மக்கதோனியா நாட்டு சபை மக்கள். இருக்கிறது அதை கொடுக்க, அது பெரிய விஷயமே இல்ல. ஒரு 100 நோட்டு இருக்கு, அதுல 10 நோட்டு எடுத்து போறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா எனக்கே இல்ல, நான் கொடுக்கிறேன் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. அதுதான் இது விசேஷமான ஒரு மக்கள். பாருங்க 2வது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. கொடுக்கும் போது உதாரத்துவமா கொடுக்கிறாங்க, சந்தோஷமாய் கொடுக்கிறாங்க. 3ஆம் வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சிய கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். நாங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறோம், ஆண்டுக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணம் இந்த மக்களுக்கு உண்டு. 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற ஒரு சபை. அல்லேலூயா. 2வது, பிரச்சனை நேரத்தில் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு சபை. 3வது, தரித்திரத்திலே கஷ்டத்திலே அதிகமாக கொடுக்கிற ஒரு சபை. பிள்ளைகளாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சபை அப்படி வரணும். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை, கொடுப்பதிலே முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சபையாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அந்த 3 காரியங்கள் ஆண்டு நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் என்னையும் அப்படி மாற்றுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நாம ஜெபிக்க போகிறோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரிக்கிறோம். உம்பல்ல செயல்கள்